இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்கள் குடும்பங்களை திருப்தியாக்க போகிறா. வேதாமத்தில் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ என் அன்பு பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறி வருகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற நீங்களும் நானும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்காக பாலகன் இயேசு பிறந்திருக்கிறான். அப்போ அந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நாம எந்த விதத்தில் இருக்கிறோம்? ஆண்டவரை நம்ம நாடி இருக்கிறோமா? அந்த பிறப்பின் பிறந்திருக்கிற பாலகனை பார்ப்பதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும், இல்லத்தில் பிறக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே? அப்போ குமாரன் கொடுக்கப்பட்டார், அதாவது பிறப்பின் மூலமாக ஒரு சந்தோஷம். அதே வேளையில் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை என்ன செஞ்சிருக்கார்? குமாரனை கொடுத்திருக்கிறார். அதான் நமக்கொரு பாலகன் பிறந்தான், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ பிதா என்ன செஞ்சிருக்காரு? இந்த குமாரனை நம்மளுக்கு இந்த பூவுலகத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பதற்காக, என்ன ரட்சிப்பதற்காக, இந்த தேசமெங்கிலுள்ள அகிலமெங்கிலுள்ள ஜனங்கள் மெய்யான இயேசு இவர் தான் என்பதை கண்டுகொள்வதற்காக குமாரனாக என்ன செஞ்சிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர். இந்த பூமியில அகிலத்தையும் உண்டாக்கினவர் அதிசயமான தேவன். பாருங்க, எப்பெல்லாம் கலங்கி இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு போகும்போது அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை ஆலோசனை கொடுக்குறாரு அன்பு பிள்ளைகளே. அதே வேளையில் அவருடைய வசனத்தை நம்ம கேட்கலன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? வழி விலகிடுவோம் என் அன்பு பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? நம்மளுக்கு இந்த வேதாமத்தை தந்து உங்களை என்னையும் இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து மீட்பதற்காக அந்த விரையேற பெற்ற பொக்கிஷத்தை தந்திருக்கிறார். ஆனால் கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை நித்திய பிதா, வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த பூமியில் வல்லமை மிக்க ஒரு தெய்வம். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக யாரும் நிற்கவே முடியாது. அவர் அக்னிமயமான தெய்வம், யாரும் நிற்க முடியாது. அது எப்பேற்பட்ட பாவியையும் ரட்சிப்பதற்காக அவர் வல்லமையுள்ள பராக்கிரமசாலி அந்த பூமியில் வந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே. அதனால் இந்த நாளில் கலங்கி கொண்டு இருக்கிற மகனே, மகளே, இந்த நாளில் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நாம என்னென்ன பாவத்தில் இருக்கீங்களோ, என்னென்ன சாபத்தில் இருக்கீங்களோ, என்னென்ன அக்கிரமத்தில் இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க? விட்டு விடுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை எதிர்நோக்கி கொண்டு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இது நடக்குமா? இது நடக்காதா? இது சாத்தியமே இல்லையே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, அவன் நமக்கு அதிசயமான தேவனாக இந்த பூமியில் பிறந்திருக்கிறான். அவன் நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறான், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், நித்திய பிதாவாக இருக்கிறார், சமாதான பிரபுவாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் என்ன காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி சமாதானம் தருவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறான். உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறான், உங்கள் இல்லத்தில் வந்திருக்கிறான். கலங்காதுங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. கிறிஸ்து பிறப்ப பண்டிகையை ஆசரிக்கிற நீங்கள் முதலாவது உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்புங்க. குடும்பமாக ஆண்டவருக்கு முன்பதாக ஜெபிங்க. எந்தெந்த காரியத்தில் குறைவோடு இருக்கீங்களோ, எந்தெந்த காரியத்தை விட முடியலோ அந்தந்த காரியத்தெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஒருமுறைப்பட்டு நீங்கள் ஜெபித்து விடும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வா. ஜெபிப்போமா? இல்லை இல்ல ஞானபரன் வெள்ளிமலையோரும், இல்லை இல்ல ஞானபரன் வெள்ளிமலையோரும், புல்லணையிலே பிறந்த இல்லமெங்கும் ஈரம், புல்லணையிலே பிறந்த இல்லமெங்கும் ஈரம், நாட்டமுடன் ரட்ச
பார்ப்போம் கத்தலையில் ஓரோ சத்திரத்தை நாடி. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. மனுக்குலத்தை மீட்பதற்காக பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் வாடி வதங்கி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக பாலன் இயேசுவா இந்த பூமிக்கு கடந்து வந்தீங்க ஐயா. குமாரன் இயேசுவா இந்த பூமிக்கு கடந்து வந்தீங்க ஐயா. சமாதான பிரபுவா இந்த பூமிக்கு கடந்து வந்தீங்க ஐயா. ஆண்டவரே, அதிசயமானவராய் இந்த பூமிக்கு கடந்து வந்தீங்கப்பா. ஒருவேளை யார் எங்களை விடுவிப்பா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகளே, மகனே, எப்பேற்பட்ட சாபத்தில் இருக்கிறியோ, எப்பேற்பட்ட வியாதியில் இருக்கிறியோ, எப்பேற்பட்ட துன்பத்தில் இருக்கிறியோ, முதலாவது உன் இருதயத்தை நீ தாழ்த்தும் போது, நான் ஒன்றுமில்லை என்னை வெறுமையாக்குகிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்தில் நீ ஊற்றும் போது, நிச்சயமா கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார். பெரிய ஒரு அதிசயத்தை நீ காண்பா. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை, அதிசயமான காரியத்தை செய்து ஒரு பெரிய சமாதானத்தை தரப்போகிறான். நீ சமாதானத்தை இழந்து தவிக்கிறியே மகளே, மகனே, நீ யாராயிருந்தாலும் ஆண்டவர் முன்பதாக உன்னை தரைமட்டமாய் தாழ்த்தும் போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறான். தொடர்ந்து வழி நடத்துங்க. பிள்ளைகளுடைய இந்த கிறிஸ்மஸ் கால தேவையை சந்திங்க. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல என்னென்ன காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, அத்தனை காரியத்திலையும் ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா.